பேசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 28/8/2025க்கான கசிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 27ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 184. நம்ம கொடுத்து என்ன கொடுத்தோன்னு பார்த்து வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு வந்து 6, 7 கொடுத்துருந்தோம். இதில் 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. டி போர்டுக்கு போயிடுச்சு. அதனால் பவர் 1ஆம் நம்பர் தான் வந்திருக்கும். அதுவும் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடி நம்ம 4ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா ஒரு சூப்பராக நீஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மார்க் பண்ணியே கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா 27ஆம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகேவாங்க, நம்ம 28ஆம் ஒரு அருமையான கசிங்க இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்ம வரைக்கும் முதல் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற வந்து லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துட்டோம். அந்த எந்த நம்பர் நான் ஸ்ட்ராங்கான நம்பர் கொடுக்கணும், அதுக்கு பவர் நம்பர் வந்தாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். மெயினாக வந்து நான் எந்த நம்பர் பண்ண கொடுக்கணும் அந்த நம்பருக்கு பவர் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்க. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீக்லி சார்ட்டு வியாழக்கிழமை வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 597. இந்த 597 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 597 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் நமக்கு 849. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம கிடைச்சது 9 அப்படின்னா 5, 9 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இந்த 597 வச்சுட்டிங்கன்னா 9, 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 922. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 922 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 849 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 2, 5 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 922 வச்சுட்டிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 002 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வந்து 002 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 849 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 4, 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 002 வச்சுட்டிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 057 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 057 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 849 போடலாம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படி இல்லைனா 9. ஓகேவா, 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 057 வச்சுருக்கீங்க. நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். இதில் 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் இப்படி பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு அண்ட் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரணும். மெயினாக சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் அனுப்பில் சி போர்டு வந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லை ஏ போர்டு வரலன்னா பி போர்டு வந்தாலும் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வரும். மெயினாக வந்து 9ஆம் நம்பர் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு பவர் 4 கொடுத்துருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஒவ்வொரு நாள் ஸ்ட்ரெயிட்டாக வருது, ஒரு நாள் பவர் வருது. இந்த ஒரு 4 நாளாகவே கொஞ்சம் பவர் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக கிடச்சிருக்கு. அதனால் 4ஆம் நம்பரை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. அப்படி 4 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம பி போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். இதில் 923. இந்த 923 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 923 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 289. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 8 அப்படின்னா 2, 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பி போர்டுக்கான நம்பர்ஸ்.
11,923 வச்சடிக்கு நமக்கு 8 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 084 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 11,084 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 289 படியில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படி இல்லைனா 3. 0 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அந்த 084 வச்சடியில் நமக்கு 0 அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 939 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 11,939 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 289 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைனா 8. 7 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நான் 939 வச்சடியில் நமக்கு 7 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 184 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 184 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 289 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படி இல்லைனா 3. 0 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 084 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் 0 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பி போர்டுக்கு 0ங்கிற நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் 3ஆம் நம்பர் தான் வந்துச்சுன்னா எடுத்துங்க, அப்படி 2 நம்பருமே வரலைன்னா விட்டுருங்க. ஓகேவா, நம்மள ஆல் போர்டு மட்டும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் எடுத்தோம் நமக்கு 9 2 கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 9க்கு பவர் 4 ஒரு நோக்கி வந்து 3 நம்பர்ஸில் 2 நம்பர்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். மெயினாக 2ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டில் வச்சுங்க. ஓகே, 2ஆம் நம்பர் வந்து சப்போர்ட்டில் வச்சுங்க. ஓகே, சப்போர்ட்டில் இருக்கட்டும். மீதி 9 4 கொஞ்சம் மெயினாக எடுத்துங்க. மெயினாக 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் அதிகபட்சமாக வருது. ஓகேவா, ஏபிபிசிஐசி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இது 9ஆம் நம்பர் வந்து எடுத்துங்க. ஆனால் 0 கொஞ்சம் வரதுனால அந்த முதல் 2 நம்பர்ஸில் வின்னிஸ் வரலாம். ஆனால் கொஞ்சம் பவர் மாறுச்சுன்னா கொஞ்சம் டவுட் ஆயிரும். அதனால் 40 09 இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலைன்னா விட்டுருங்க. அடுத்தபடி 93 39 20 02 23 32ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸில் ஒத்து வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வாரமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரைட் நம்பர் பவர் நம்பர் இப்படியே தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடு பவர் நம்பர் இப்படியே தான் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிச்சுட்டு வரீங்க. கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் அடிச்சுட்டே வரேன். அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கவனமாக விளையாண்டுங்க. கேமரா இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 184. ஓகேவா, 184க்கு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ண நம்பர் வந்து சூப்பராக போட்டிருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 6க்கு 1 வச்சுருந்தாப்புல சூப்பராக நீங்கள் பி போர்டுக்கு 8 நம்பர் அப்படி எடுத்துட்டாப்புல. 9க்கு 4 வச்சுருந்தாப்புல ஒரு ஃபுல் வினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாண்டுங்க. அடுத்தபடியாக இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் திருப்பி தான் போட்டு வச்சுருக்காப்புல. ஆனால் 9க்கு 4 அது திருப்பி ஏ போர்டு அண்ட் சி போர்டு எல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டு ட்ரை பண்ணியிருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து எடுத்துருக்காப்புல. அடுத்து சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 4 நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் 4ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் சி போர்டுக்கு போயிடுச்சு. அதில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இவர் கொஞ்சம் எடுத்துருக்காப்புல. ஆனால் 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வச்சுருந்தப்பனா ஒரு பிசிக்கு ஒரு சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவரும் கொஞ்சம் பவர் 9க்கு 4 வச்சுருந்தப்பனா ஒரு பிசி வின்னிங்ஸ்னாச்சும் இன்றைக்கி எடுத்துருக்கலாம். இன்னும் பாக்ஸ் டைப் பண்ணியிருந்தால் கூட ஒரு பிசி நீங்கள் எடுத்துருக்கலாம். பாக்ஸ் தான் போட்டிருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து எடுத்துருக்காப்புல. 98% சான்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி தலாவைட்டி அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 8 3 1 கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு மொழியிட்டிருக்கா. ஆனால் 8ஆம் நம்பர் வந்து பி போர்டுக்கு வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து சூப்பராக வந்து ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல 8ஆம் நம்பரு. இவர் பார்த்தீங்கன்னா 84 எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் கொண்டு போய் உள்ளே வந்து வச்சுட்டாப்புல. டி போர்டு அண்டு ஏ போர்டு கொண்டு வச்சுட்டாப்புல 84லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து டார்கெட் பண்ணிட்டாப்புல. கொஞ்சம் பி போர்டு வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தப்பனா ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அப்படின்னா 4 நம்பர் எடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் போர்டு தான் கொஞ்சம் எல்லாம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும்.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 அல்லது 8ஆம் நம்பர் எடுத்துருக்கப்பல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி நம்பர்ஸ் வந்து ஆல் போர்டு கொடுத்துருக்கப்பல வச்சுருந்தப்பலாம் ஒரு டபுள் வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. மறக்காமல் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேலே மீண்டும் மறக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க. பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் அப்படி தான் அடிச்சுட்டு வராங்க. கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க எதாக இருந்தாலும்.